அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸுக்கான அதாவது ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அஞ்சல் துறை வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா 2 தடவை அபிஷியலா நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் இந்த மாதமே ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனா வெளியிட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 50,000 பிளஸ் வேகன்சி கொடுத்திருக்கிறாங்க. இதுல தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30,000 பிளஸ் வேகன்சி அபிஷியலாவே கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? இந்த என்னென்ன போஸ்டிங்காக போஸ்ட் ஆஃபீஸ் வேலை இந்த தடவை வந்திருக்கு அப்படின்னா, எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், போஸ்ட்மேன், மெயில் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 50,000 பிளஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, அதுல அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, என்னென்ன ஆவணங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணணும், அதே மாதிரி அதை என்னென்ன ஸ்கேன் பண்ணி என்னென்ன ஃபார்மெட்ல வைக்கணும், அதற்கான அப்டேட்லாம் பார்க்க போறோம். அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்ன எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட்லாம் இருக்கணும், அதை பத்தின அப்டேட்லாம் பார்க்க போறோம். முக்கியமா அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, அது ரொம்ப அவசியம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, எக்ஸாம் இருக்க போகுதா இல்லை நார்மலா இன்டர்வியூஸ் மட்டும் தான் இருக்குமா, மார்க் பேஸ் பண்ணி இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம். அதை பத்தின முழு தகவலும் நம்ம மெயினா பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு மினிமம் சேலரி எவ்வளவு, மேக்சிமம் சேலரி எவ்வளவு, அப்ளை பண்றதுக்கு மினிமம் ஏஜ் என்ன, மேக்சிமம் ஏஜ் என்ன, அதே மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளையில இந்த வேலை நமக்கு கிடைக்க போகுது, ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம செலெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல முக்கியமா உங்களுடைய செல்ஃப் அட்டாச்மெண்ட்ல என்னென்ன வைக்கணும், எல்லா டீடைல்ஸுமே சொல்ல போறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் அபிஷியலாவே நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட்மேன், மெயில் கார்ட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பிஏ, எஸ்ஏ, கிளர்க், இந்த மாதிரி நிறைய விதமான போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலாவே நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு வேகன்சின்னு பார்த்தோம்னா 50,500 பிளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நமக்கு ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைன்ல பண்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதே மாதிரி எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே மிஸ் ஆகாது. ஸோ அதே மாதிரி கரெக்டான நேரத்திலேயே நம்ம அப்ளை பண்ண உடனே சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி எப்படி நீங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் அனைவருமே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். புதுசா இப்பதான் நான் படிச்சு முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்களும் விண்ணப்பிக்கலாம். இல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுல செலெக்ஷன் ப்ராசஸ் நிறைய பேர் இருக்கிற சந்தேகமே இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் தான். ஸோ இதில் எக்ஸாம் இருக்குமா இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த வேலைலாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃபே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால தான் இந்த வேலைகளுக்கு எல்லாமே எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பார்த்து நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் இதுக்கான சிலபஸ் என்ன, எப்படி நம்ம கவர் பண்ணணும், என்னென்ன சிலபஸை கவர் பண்ணி ஈஸியாக நம்ம இந்த வேலையை வாங்க முடியும், எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்க்க போகிறோங்க. சரிங்களா? அடுத்ததான் பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 ஸ்டார்ட் பண்ணி 80,000 வரைக்கும் பர் மந்த்துக்கே சேலரி கிடைக்கும். இதுதான் ஹையஸ்ட் சேலரி போஸ்ட் ஆஃபீஸுக்கு பொறுத்த வரைக்கும். அதனால இந்த வேலைக்கு எக்ஸாம் இருக்கிறது தப்பே கிடையாது. ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அது ஓஎம் மார்க் ஷீட்ல தான் இருக்கும். ஸோ அது எப்படி என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரையும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிசி எம்பிசி எஸ்சிஏ பிசிஎம் இந்த கேட்டகரியில வரீங்கன்னா நீங்க 48 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா ஓபிசி கேட்டகரியில வரவங்க எல்லாருமே பிசி எம்பிசி எஸ்சிஏ பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசியில தான் வருவீங்க. ஃபீஸ் உங்களுக்கு 100 ரூபா ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்க டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த வேலை வாய்ப்புக்கு
விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, இதுதான் ரொம்ப அவசியமானதுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டு, அது உங்களுடைய மார்க் ஷீட், உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு. ஸோ அடுத்தது வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ எல்லா டீல்ஸுமே உங்கள்கிட்ட இருக்கணுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ நோட்டிஃபிகேஷன் இதுதான். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வேலை வந்திருக்க போகுது, இதுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போதான் வந்திருக்குது. இதுக்கு வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து இன்னும் ஒரு 6-7 நாள் டைம் இருக்கு. ஸோ அதற்கு முன்பாகவே உங்ககிட்ட டாக்குமெண்ட்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.